வணக்கம் நண்பர்களே. இனிமே நம்ம சேனல்ல தினம் ஓர் இலக்கணம் அப்படின்ற டாபிக்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இலக்கண டாபிக் வந்து நம்ம ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு இலக்கணத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் புணர்ச்சி விதியில இருந்து மெய்யீற்று புணர்ச்சி. புணர்ச்சி விதின்றது பல பேருக்கு கன்ஃபியூஸா இருக்கும், பெரிய குழப்பத்தை உருவாக்கக்கூடியது. ஸோ புணர்ச்சி விதியை டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா பிரித்து எழுதுறதை ஈஸியா கத்துக்கலாம். புணர்ச்சி விதியை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே மோரலஸ் பிரித்து எழுதுறத ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுல தனிக்குறில், அதாவது இன்னைக்கு பார்க்க போற புணர்ச்சி விதி என்னன்னா மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்ற அடிப்படையில ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தனிக்குறில் முன் உயிர் வரின் ஒற்று இரட்டிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இந்த பாட்டு எதுனா நன்னூல்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல எப்படி கான்செப்ட் அப்படின்னா தனிக்குறில், இங்க பாருங்க, தனிக்குறில்னா என்னது? இந்த முள்ளிலை அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம்? முள்ளு கூட்டல் இலைன்னு பிரிக்கலாம். ஓகேவா? அப்படின்னா இது எப்படி? முள்ளு கூட்டல் இலை. அப்ப முள்ளுல இந்த தனிக்குறில்ன்றது எது? இந்த என்ற எழுத்து தான் என்னது? தனிக்குறில். ஒரே ஒரு குறில் தான் இருக்கும், அதாவது தனிக்குறில். அதற்கு அடுத்தது என்ன இருக்கு? ஒற்று இருக்கும். இந்த மாதிரி ஒற்று இது என்னது? நிலைமொழி. இது என்னது? வருமொழி. ஓகேங்களா? நிலைமொழியில தனிக்குறில் முன் ஒற்று வந்து வருமொழியில உயிரெழுத்து வந்ததுன்னா, உயிரெழுத்துனா என்னங்க? நமக்கு இருக்கிற 12 எழுத்துமே என்னது? உயிரெழுத்து. 12 எழுத்துமே நமக்கு என்னது? உயிரெழுத்து. அந்த மாதிரி தனிக்குறில் முன் ஒற்று அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வருமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒற்று எழுத்து இருக்குல்ல, ஒற்று எழுத்துனா என்ன அர்த்தம்? மெய்யெழுத்துன்னு அர்த்தம். இது என்னது? மெய்யெழுத்து. சோ இந்த ஒற்று எழுத்து என்ன ஆகும்? இரட்டிப்பாகும். இரட்டிப்பாகும்னா இருக்கிறதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் ஆகும். அது எப்படி ஆகும் பாருங்க. முள் இரட்டிப்பாகும் சொன்னல, அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிறது இன்னொன்னு ஆட் ஆகும். இரட்டிப்புனா நீங்க 2 போட்டக்கூடாது. ஒரு இல் ஒரு ஆட் ஆகும். ஒரு இல்லு வந்து இதுல இருந்து சேரும். அப்ப இலைன் மாறும். ஓகேங்களா? இப்ப கடைசியா அடுத்த விதி வரும். என்ன வரும் பாருங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இது உடல் நல்லது மெய்யெழுத்து. அப்ப இந்த எழுத்தும் உயிர்னா இந்த ஈ எழுத்தும் இந்த ரெண்டும் சேர்ந்து என்னவாகும்? உயிர்மை எழுத்தா மாறும். அது எப்படி மாறும் பாருங்க. முள்ளு அப்ப டோட்டலா நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த லீ ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஈயும் இல்லும் சேர்ந்து என்ன ஆயிடும்? லீ ஆயிடும். லீ ஆயிடுச்சுன்னா லை. ஓகேங்களா? அப்ப என்னவா மாறும்? முள்ளிலை அப்படின்னு மாறிடும். முள்ளிலைன்னு மாறிடும். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு முறை பாஸ்டா சொல்லிடுறோம், பாத்துக்கோங்க. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்படின்னா தனிக்குறிலுக்கு முன்னாடி ஒற்று வந்து வருமொழியில உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஒற்று எழுத்து என்னவாகும்னா இரட்டிப்பாகும். அதான் இந்த லைனுக்கான அர்த்தம். இரட்டிப்பாக என்னது? முள் இருக்கு, தனிக்குறில் முன் ஒற்று இருக்கு. அப்ப இந்த ஒற்று எழுத்து என்னவா மாறும்? இன்னொன்னு இரட்டிப்பாகும். அப்படி இரட்டிப்பானதுக்கு அப்புறமா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதியின்படி இது என்னவா மாறும்? லீயா மாறும். அப்ப நம்ம சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? முள்ளிலைன்னு எழுதுவோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. பல்லு உயிர், பல் கூட்டல் உயிர் அப்படின்னு எழுதிருக்குன்னா இதுக்கு எப்படி மாறும் பாருங்க. தனிக்குறில் முன் என்ன வந்திருக்கு? ஒற்று வந்திருக்கா? வருமொழியில உயிர் எழுத்து வந்திருக்கு. அப்ப இது என்னவா மாறும்? இங்க பாருங்க, பல்லு கூட்டல் இல்லு கூட்டல் உயிர். இப்படி பிரியுமா? அப்படி பிரியும் போது இங்க என்ன வரும்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்புப்படி மொத்தமா என்னவா சேரும்? பல்லு உயிர் மாறும். என்னவா மாறும்? பல்லு உயிர். இங்க பாருங்க, இல்லு கூட்டல் பிளஸ் ஊ என்னவா மாறும்? லூன்னு மாறும். இந்த கான்செப்ட் தெரியணும். இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. ஸோ மெய்யெழுத்து என்ன சொல்றாங்க? உடல். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றது இயல்பு விதிப்படி இது உயிர்மை எழுத்தா மாறிடும். அப்படி மாறும்போது என்னவா மாறும்? பல் உயிர் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இன்னும் வேற ஏதாவது கன்சர்ன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேனல் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் ஒரு இலக்கண டாபிக்ல இது போல தினமும் ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.